துலாம் ராசினாலே சுக்கிரன்னு சொன்னீங்க. சுக்கிரன்னாலே காதல் தானே. காதல்ல ஒரு பிரிவு வருது அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இதுலேருந்து வெளியில வராங்க? அதாவது துலாம் ராசி சுக்கிரன் ஆதிக்கமாக இருந்தால் கூட ஒரு மனம் அப்படின்ற ஒரு முடிவு காதல். துலா ராசிக்காரர்கள் காதலில் ரோஜாப்பூ மாதிரி நீங்கள் ரசிக்கலாம், அதை எடுத்து வச்சுக்கலாம், சுவாமிக்கு படைக்கலாம். அதை ரொம்ப போய் டச் பண்ணால் அதில் இருக்கிற முள்ளு மாதிரி. துலா ராசிக்காரர்களை ஓவர் அவங்களுடைய ஈகோவை நீங்கள் டச் பண்ணாலோ கண்ட்ரோல் பண்ணாலோ, அவங்கள எப்பயுமே சத்தமாக பேசிக்கிட்டே இருந்தாலோ ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாலோ, வார்த்தையை கவனம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களிடத்துல பேசினாலும் காதல் திசை மாறி போகுது, காதல் ஒரு மாதிரி போகுது அப்படின்ற ஒரு மனநிலை இவர்களுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் 1 நாளா 2 நாளா 3 நாளான்னு பார்த்துட்டு இது மாதிரி பலமுறை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ரோஜாப்பூ இருக்கு இல்லைங்க, அந்த ரோஜாப்பூக்கு கீழே ஒரு முள் இருக்கும் பாருங்க, அதை விட கடினமாக அந்த காதலை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஏன்னு சொன்னால் கண்ட்ரோல் பிடிக்காது துளாராசிக்கு, கட்டுப்பாடு பிடிக்கும், அடக்குமுறை பிடிக்காது. அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஒரு காதலை விட்டு வெளியில் வரும்போது, அது கல்யாண வாழ்க்கையாகவே இருந்தாலும் கூட அந்த ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியாக ஒரே ஸ்கேல் ஒரே மாதிரியே நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்று நடந்தது ஒரு 3 நாளைக்கு விட்டுருச்சு, திரும்ப அதே செட்டப்பு அப்படியே தொடருது அப்படின்ற ஒரு மனநிலை இவர்களுக்கு வந்தால், இவர்கள் அந்த காதலை கூட தூக்கி எறிந்து விடுவார்.